தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. நம்ம வசனம் எப்படி இருக்குமா? கிருபை நிறைந்த வார்த்தைகள். என்ன கிருபை நிறைந்த வார்த்தைகள்? பயப்படாத பிரதர், கலங்காதீங்க சிஸ்டர், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், அவரால் ஆகாத காரியம் என்ன? அவரால் எல்லாம் கூடும். ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே பிரச்சனை கேட்டு அதுக்கு பதில் இப்படி பேசணும். பயப்படாதீங்க, ஆண்டவரால் ஆகாத்து என்ன இருக்கிறது? அவரால் ஆகும். ஜெபிப்போம் பிரதர், ஜெபிப்போம் சிஸ்டர், நம்ம ஆண்டவர் பெரியவர் என்று கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசுங்கள். அப்புறம் உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தை அப்படி என்ன அர்த்தம்? ஒரு சாப்பாட்டுக்கு நீங்க உப்பு போட்டு சாரம் ஏற்று எவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க இல்லையா? அதே போல் நம்ம வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு இனிமையா இருக்க வேணும், கேட்கிறவர்களுக்கு சுவையா இருக்கணும். எப்படி அது ஆகாரங்கள் சுவையா இருக்கிறோம், அதே போல் நம் மூலம் பேசப்படுகிற வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு ரொம்ப இனிப்பா இருக்கணும், சுவையா இருக்கணுங்க. அதைத்தான் சொல்றாரு, உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தை. அப்படி இல்லைன்னா என்ன ஆகணும் சொல்றாரு. அப்படிப்பட்ட வார்த்தை பேசலைன்னா அப்பா இயேசு சொல்றாரு பாருங்க, லூக்காசு விசேஷம் 14:35. உப்பு சாரமற்று போனால் அது எருவுக்காகும். இந்த வார்த்தை என்னைக்குதான் யோசிங்களா நீங்க? நம்ம வார்த்தைகள் சுத்தமான வார்த்தை இல்லைன்னா, உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தை இல்லை என்று சொன்னால் அது எதுக்கு சமமா? மாட்டு சாணிக்கு சமம். ஒரு விசுவாசி தன்னுடைய வார்த்தைகளை கடிவாளம் போட்டு அடக்கலைன்னா அவன் பக்தியே வீண். கெட்ட வார்த்தை வருதுன்னா அவன் இருதயம் கெட்டு போய்க்குன்னு அர்த்தங்க. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள, அதுக்கு தான் சொன்னார். அங்கிருந்து தான் எல்லா வார்த்தைகளும் புறப்படும். ஆக இருதயம் சுத்தமா இருந்தா உங்க வார்த்தைகள் எப்பவும் சுத்தமா இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கெட்ட வார்த்தை ஒன்றும் நாவிலிருந்து வரக்கூடாது. கவனமா இருந்து நல்ல வார்த்தைகளை பேசுங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. கோபம் என்னத்தான் கோபம் வந்தாலும் எல்லை மீறக்கூடாது. எல்லை மீறாமல் பேசுகிறவர்களே நீதிமான்களாக இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.